My dear children, in this video we are going to see about important questions and answers from chapter 4 for 11th standard computer science students. 4th chapter உள்ள part 1 questions and answers பார்க்கலாம். Part 1 வந்து choose the best answer. இது வந்து 1 mark questions. Here first question, operating system is a operating system னா என்னன்னு சொல்லிருக்காங்க. Operating system is a system software. Actually, two types of software இருக்கு. One வந்து application software, second one வந்து system software. இங்க application software னா user யூஸ் பண்ற software எல்லாமே application software. Word, Excel, அப்புறமா நம்ம கம்ப்யூட்டர்ல விளையாடுற கேம்ஸ் எல்லாமே application software. நம்ம யூஸ் பண்ற browser எல்லாம் application software னு சொல்லுவோம். நம்மளுடைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் ஆகும்னா கம்ப்யூட்டர்ல ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ், இன்புட் அவுட்புட் டிவைசஸ், மெமரி டிவைசஸ், ப்ராசஸர் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் தான் நம்மளுடைய சிஸ்டம் சாஃப்ட்வேர். இப்போ யூசர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணணும்னா நமக்கு ஒரு இன்டர்மீடியேட்டர் வேணும், ஒரு இன்டர்ஃபேஸ் வேணும். அந்த இன்டர்ஃபேஸ் தான் நம்மளுடைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல்லாம யூசர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கூட இன்டராக்ட் பண்ண முடியாது. இங்க ஆன்சர் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இஸ் a சிஸ்டம் சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த யூசேஜ் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தோட யூசேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸ், ஈஸி இன்டராக்ஷன் பிட்வீன் ஹியூமன் அண்ட் கம்ப்யூட்டர். ஹியூமனும் கம்ப்யூட்டருக்கும் இன்டராக்ஷன் பண்றதுக்கு ஈஸின்னு சொல்றாங்க. இங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தோட மெயின் அப்ஜெக்டிவே ஹியூமனும் கம்ப்யூட்டரும் ஈஸியா இன்டராக்ட் பண்றதா. சோ இங்க ஏ சாய்ஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் சாய்ஸ் பி, கண்ட்ரோலிங் இன்புட் அவுட்புட் டிவைசஸ். இங்க என்ன சொல்றாங்கன்னா கம்ப்யூட்டர்ல இருக்கிற இன்புட் அவுட்புட் டிவைசஸை கண்ட்ரோல் பண்றது இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லா ஹார்ட்வேர் டிவைசஸ், இன்புட் அவுட்புட் டிவைசஸ், மெமரி டிவைஸ், அப்புறமா ப்ராசஸர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான். இங்க பி சாய்ஸும் கரெக்ட் தான் நமக்கு. நெக்ஸ்ட் சி, மேனேஜிங் யூஸ் ஆஃப் மெயின் மெமரி. இப்போ மெயின் மெமரியோட யூசேஜை மேனேஜ் பண்றது ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மெயின் மெமரினா தெரியும், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. நம்மளோட ரேம் தான் மெயின் மெமரி. இப்போ இந்த மெயின் மெமரியில் ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் தேவையான மெமரி அலோகேட் பண்ணுறது, டீஅலோகேட் பண்ணுறது இது எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பண்ணும். ஸோ இங்கே சி சாய்ஸ், மேனேஜிங் யூஸ் ஆஃப் மெயின் மெமரியும் கரெக்ட் தான். இங்கே இந்த 3 சாய்ஸுமே கரெக்டானதால தான் ஆன்சர் ஆல் தி அபோவ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த சாய்ஸ்ல எது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி பார்த்தோம், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பண்றது, மெமரி மேனேஜ்மெண்ட் பண்றது, செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்றது எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட வேரியஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான். சாய்ஸ் டி, கம்பைலர் என்விரான்மெண்ட் தான் கரெக்டான ஆன்சர். கம்பைலர் என்விரான்மெண்ட்னா ஒவ்வொரு ப்ரோக்ராம்ல இருக்கிற அந்த மேக்ரோஸை ரெஃபர் பண்றதா கம்பைலர் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த கம்பைலர் என்விரான்மெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது. ரிமைனிங் எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ஏ கமர்ஷியலி லைசன்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இங்க எது வந்து கமர்ஷியலி லைசன்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா உபுண்டு, ஃபெடோரா, ரெட் ஹேட் எல்லாமே லினக்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். அந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட அந்த கர்னல் பேஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதா இந்த லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஃப்ரீ லைசன்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இங்க விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் கமர்ஷியலி லைசன்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபிஃப்த் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் மொபைல் டிவைசஸ். இந்த ஃபாலோயிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல எது வந்து மொபைல் டிவைஸுக்கு சப்போர்ட் பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மொபைல் டிவைஸ்னா தெரியும், நம்மளுடைய மொபைல் போன், டேபு, MP3 பிளேயர் இதெல்லாமே மொபைல் டிவைசஸ்னு சொல்லுவோம். அந்த மொபைல் டிவைசஸ்ல சப்போர்ட் பண்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய லேப்டாப் அப்புறம் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றதா இந்த விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் இந்த லினக்ஸும் நம்மளுடைய டெஸ்க்டாப் லேப்டாப்ல யூஸ் பண்றதா. நெக்ஸ்ட் பாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லினக்ஸோட ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் தான் பாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து பாரத் ஆபரேஷன் சிஸ்டம் சொல்யூஷனை தான் சிம்பிளா பாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியன் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், லினக்ஸோட ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் தான் இந்த பாஸ். iOS, ஐபோன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இங்க மொபைல் டிவைஸ்ல யூஸ் பண்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், ஃபைல் மேனேஜ்மெண்ட் மேனேஜர்ஸ். இப்போ ஃபைல் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஒரு மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி தான் இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட்.
இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம கிரியேட் பண்ற ஃபைல்ஸ், ஃபோல்டர், டைரக்டரி இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் தான். இங்க ஆன்சர் ஆல் தி above. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின், இன்டராக்டிவ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரொவைட்ஸ். இப்போ இன்டராக்டிவ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா நம்மளோட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்டராக்டிவ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இங்க யூசர் கம்ப்யூட்டர் கூட ஈஸியா இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதை ப்ரொவைட் பண்றதான் கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். அதாவது சிம்பிளா GUIன்னு சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா அங்க ஐகான்ஸ், மெனு, பட்டன்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ ஈஸியா யூசர் வந்து கம்ப்யூட்டர் கூட இன்டராக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின், ஆண்ட்ராய்டு ஈஸியா. ஆண்ட்ராய்டு வந்து கூகுள் டெவலப் பண்ண நம்ம மொபைல் டிவைஸ்ல யூஸ் பண்ற ஒரு ஓபன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஆண்ட்ராய்டு. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது வந்து கரெக்ட் தான். மொபைல் யூஸ் பண்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஆண்ட்ராய்டு. செகண்ட் சாய்ஸ் ஓபன் சோர்ஸ், இந்த ஆண்ட்ராய்டு வந்து ஓபன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். தேர்ட் டெவலப்டு பை கூகுள், இந்த ஆண்ட்ராய்டு டெவலப் பண்ணது இந்த கூகுள் தான். ஸோ இங்க எல்லா ஆன்சருமே கரெக்ட், அதான் ஆல் தி above. Next 9th question, which of the following refers to Android operating systems version? இங்க following இதுல எது வந்து ஆண்ட்ராய்டோட வெர்ஷன் கேட்டிருக்காங்க. இங்க ஆன்சர் ஜெல்லி பீன். 2013ல ரிலீஸ் ஆன ஆண்ட்ராய்டு 4.3 வெர்ஷன் தான் ஜெல்லி பீன். நெக்ஸ்ட் உபுண்டு பாத்தீங்கன்னா லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் தான் உபுண்டு. நெக்ஸ்ட் OS2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த OS2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 1987ல மைக்ரோசாஃப்டும் IBM கிரியேட் பண்ணதா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இங்க ஆன்சர் ஜெல்லி பீன். நெக்ஸ்ட் பார்ட் 2 பார்க்கலாம். இது வந்து 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் மெமரி மேனேஜ்மெண்ட் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? இங்க இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஒரு மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி தான் மெமரி மேனேஜ்மெண்ட். இந்த மெமரி மேனேஜ்மெண்டோட அட்வான்டேஜஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கீப்பிங் ட்ராக் ஆஃப் விச் போர்ஷன் ஆஃப் மெமரி ஆர் கரண்ட்லி பீயிங் யூஸ்ட் அண்ட் ஹூ இஸ் யூசிங் தம். இங்க பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட மெயின் மெமரி தான் சொல்றாங்க. இந்த கம்ப்யூட்டர் மெயின் மெமரி பாத்தீங்கன்னா இதே மாதிரி பிளாக்கா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா யூசர்ஸ் ப்ரோக்ராம் ஆர் யூசரோட ஒவ்வொரு ப்ராசஸும் அதோட மெமரி கெப்பாசிட்டிக்கு ஏற்றபடி ஒவ்வொரு பிளாக்ல அலோகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மெமரியில எந்த போர்ஷன் ஆஃப் த மெமரி கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, யாரு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷனை கீப் ட்ராக் பண்றது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல இருக்கிற மெமரி மேனேஜ்மெண்ட் தான். Second point, determining which processes and data to move in and out of the memory. இங்க நார்மல் ப்ரொசீஜர் சொல்றேன். ஒரு ப்ராசஸ் கரண்டா ப்ராசஸ் பண்ணணும்னா அந்த ப்ராசஸ் மெயின் மெமரியில இருக்கணும். சப்போஸ் அந்த மெயின் மெமரியில கொண்டு வரதுக்கு ஸ்பேஸ் இல்லைன்னா என்ன பண்ணணும்னா, இந்த மெயின் மெமரியில தேவையில்லாம இருக்கிற ப்ராசஸ் தூக்கி பேக்கிங் ஸ்டோர்னா செகண்டரி ஸ்டோரேஜ்ல போட்டுட்டு நம்மளோட தேவையான ப்ராசஸ மெயின் மெமரிக்கு கொண்டு வரணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல இருக்கிற இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் தான் டிட்டர்மைன் பண்ணும் எந்த தேவையில்லாத ப்ராசஸ் தூக்கி, அதாவது ஜாப் நம்மளோட டாஸ்க தூக்கி இந்த பேக்கிங் ஸ்டோர்ல போட்டுட்டு அதான் அவுட்னு சொல்லுவாங்க, ஸ்வாப் அவுட்னு சொல்லுவாங்க, வெளியே போட்டுட்டு நம்ம தேவையான ப்ராசஸ கொண்டு வரது. இதெல்லாம் டிட்டர்மைன் பண்றது இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் தான். ஒன்ஸ் மோர் இங்க பார்க்கலாம், டிட்டர்மைனிங் விச் ப்ராசஸஸ்னா நம்மளுடைய டாஸ்க், நம்மளுடைய ஜாப், ஒவ்வொரு ப்ராசஸஸும் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் த ப்ராசஸஸ், ஒவ்வொரு ப்ராசஸ்ல பார்ட்ஸா இருக்கலாம். அண்ட் டேட்டா டு மூவ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த மெமரி, இந்த மெமரில இருந்து எதை மூவ் அவுட் பண்ணணும், மூவ் இன் பண்ணணும், அதை டிட்டர்மைன் பண்றதெல்லாம் இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் தான். தேர்ட் பாயிண்ட், அலோகேஷன் அண்ட் டி அலோகேஷன் ஆஃப் மெமரி பிளாக்ஸ் as needed by the program in main memory. இங்க ஆல்ரெடி சொன்னதா, ஒரு ப்ராசஸ் பண்ணணும்னா அந்த ப்ராசஸ் கண்டிப்பா மெயின் மெமரியில இருக்கணும். சோ அந்த மெயின் மெமரியில தேவையான அந்த மெமரி அலோகேட் பண்றது, அந்த தேவையான ஸ்பேஸ் அலோகேட் பண்றது இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் தான் பண்ணும். அடுத்து அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ப்ராசஸ டெலீட் பண்ணி அந்த மெமரியை ஃப்ரீ பண்றது, அதான் டி அலோகேஷன் சொல்லுவோம். அந்த டி அலோகேஷன் பண்றதெல்லாம் மெமரி மேனேஜ்மெண்ட் தான் பண்ணும். இந்த டி அலோகேட் பண்ண அந்த ஸ்பேஸ்ல எகைன் நம்ம நியூ ப்ராசஸ் அலோகேட் பண்ணிக்கலாம். இந்த அலோகேஷன் ப்ராசஸ், டி அலோகேஷன் ஆஃப் ப்ராசஸ் இதெல்லாம் பண்றது இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் தான். எல்லாமே நடக்கிறது இந்த மெயின் மெமரி தான். அதான் சொல்லிருக்காங்க பை த ப்ரோக்ராம் இன் மெயின் மெமரி. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின், வாட் இஸ் த மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் யூஸ்ட் இன் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லேப்டாப் then allows same data and applications
to be accessed by multiple users at the same time. The multi-user operating systemல பாத்தீங்கன்னா multiple users இருப்பாங்க. multiple users இந்த LAN கனெக்ஷன் மூலமா ஒரு சர்வர்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இங்க ஒவ்வொரு யூசருமே சேம் டேட்டாவை சேம் அப்ளிகேஷனை அட் ஏ டைம்ல ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதான் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பாயிண்ட், the users can also communicate with each other. இங்க ஒவ்வொரு யூசரும் அவங்களுக்குள்ளாடி இன்டராக்ட் பண்ணிக்கலாம். அவங்க ஃபைல் ஷேர் பண்ணிக்கலாம். ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா சர்வர்ல இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இவங்க இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லாமே இங்க மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல பண்ணிக்கலாம். இங்க சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யுனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது எல்லாமே மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஏ GUI? GUI கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். The GUI is a window-based system with a pointing device to direct input-output, choose from menus, make selections, and a keyboard to enter text. இங்க ஆல்ரெடி பார்த்தோம், கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னா யூசர் கம்ப்யூட்டர் கூட இன்டராக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா பாயிண்டிங் டிவைஸ் இருக்கும். இந்த பாயிண்டிங் டிவைஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா அந்த மெனுஸ், ஐகான்ஸ் இதெல்லாம் ஈஸியா செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கீபோர்ட் டு என்டர் த டெக்ஸ்ட், டெக்ஸ்ட்ல நம்ம ஈஸியா என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், இட்ஸ் வைப்ரண்ட் கலர்ஸ் அட்ராக்ட் த யூசர் வெரி ஈஸிலி. இங்க பாத்தீங்கன்னா யூசரை ஈஸியா அட்ராக்ட் பண்ற மாதிரி கலர்ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. அதான் கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். இப்போ இன்னைக்கு வர அந்த லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், லிஸ்ட் அவுட் டிஃபரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட டிஃபரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கேட்டிருக்காங்க. லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னா தெரியும், லினக்ஸ் கர்னல் பேஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னு சொல்லுவோம். நீ பாத்தீங்கன்னா மோர் தென் 150 ஆஃப் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. இந்த பிக்சரல் ரெப்ரசன்டேஷன் இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா பாப்புலர், மோஸ்ட் பாப்புலர் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மட்டும்தான் இங்க கொடுத்திருக்காங்க. உபுண்டு, மின்ட், ஃபெடோரா, ரெட் ஹேட், டிபியன், தென் கூகுள் சாண்ட்ராய்டு, குரோம் OS அண்ட் குரோமியம் OS. இது எல்லாமே பாப்புலர் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். Next, fifth question, what are the security management features available in operating system? இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல இருக்கிற வேரியஸ் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் ஃபீச்சர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா the operating system provides 3 levels of securities to the user end. They are first one file access level, second system level, third one network level security. First one file access level. File access levelனா ஒரு ஃபைலை ஒரு பர்டிகுலர் பர்சன் கிரியேட் பண்றாங்கன்னா செகண்ட் பர்சன் அந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் பர்சனோட பெர்மிஷன் கேட்கற மாதிரி நம்ம செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணி வைக்கலாம். செகண்ட் சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் பர்சன் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து என்ன பண்ணலாம், செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணலாம். இப்போ இன்னைக்குள்ள விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல அந்த பாஸ்வேர்டு கொடுக்குற ஆப்ஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் நெட்வொர்க் லெவல் செக்யூரிட்டி. நெட்வொர்க் லெவல் செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு டுடேஸ் வேர்ல்டு மோர் சேலஞ்சிங் டாஸ்க். இந்த ஆல் ஓவர் வேர்ல்டு வைடா நம்ம டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்றது, ஹேக்கர்ஸ் இருந்தெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றது இன்னைக்கு ரொம்ப ஹை சேலஞ்சிங் டாஸ்க். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், வாட் இஸ் மல்டி ப்ராசஸிங்? மல்டி ப்ராசஸிங்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இட் இஸ் ஏ ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் தான் இந்த மல்டி ப்ராசஸிங். இங்க என்ன பண்றாங்கன்னா it has 2 or more processor for a single running process. இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சிம்பிள் டாஸ்க கம்ப்ளீட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா மல்டிபிள் ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்றோம். ப்ராசஸர்னா CPU, ப்ராசஸ்னா நம்மளுடைய ஜாப் ஒர்க். ஒரு சிம்பிள் ஜாபை கம்ப்ளீட் பண்றதுக்கு என்ன பண்றோம், மல்டிபிள் ப்ராசஸர் யூஸ் பண்றோம். எதுக்காக மல்டிபிள் ப்ராசஸர் யூஸ் பண்றோம்னா, எதுக்காக மல்டிபிள் ப்ராசஸர் யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இங்க ஒரு சிங்கிள் டாஸ்க கம்ப்ளீட் பண்றதுக்காக அந்த சிங்கிள் டாஸ்க ஸ்மால் ப்ராசஸா, குட்டி குட்டி சின்ன சின்ன ப்ராசஸா டிவைட் பண்ணி அந்த ஒவ்வொரு ஸ்மால் ப்ராசஸும் மல்டிபிள் ப்ராசஸர் பண்ணும். ஸோ இந்த மல்டிபிள் ப்ராசஸர் பேரலா பண்ணும். பேரலா பண்ணும்போது ஃபாஸ்டா அந்த ப்ராசஸோட ஒர்க்கை முடிச்சிடலாம். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஈச் ப்ராசஸர், ஒவ்வொரு ப்ராசஸரும் ஒவ்வொரு சிபியும் works on different parts of the same task. ஒரே டாஸ்கோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஒவ்வொரு ப்ராசஸரும் பண்ணும். இதனால என்ன பண்ணலாம், ஃபாஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஃபாஸ்டா நம்ம அந்த ப்ராசஸ கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். ஆர்
on two or more different tasks. சில டைம்ல two or more different tasking different processor பண்ணும். மல்டி ப்ராசஸிங்னா இதுதான், ஒரு சிங்கிள் டாஸ்கை ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்றதுக்காக அந்த சிங்கிள் டாஸ்கை மல்டிபிள் பார்ட்ஸா டிவைட் பண்ணி ஒவ்வொரு பார்ட்ஸையும் வேரியஸ் ப்ராசஸர் பண்ணும். இதனால பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின், வாட் ஆர் த டிஃபரண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் யூஸ்ட் இன் கம்ப்யூட்டர்? நம்ம கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ற வேரியஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. இங்க டிஃபரண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் யூஸ்ட் இன் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் First one, single user single task operating system. இந்த single user single task operating systemல பாத்தீங்கன்னா single user தான் at a timeல single task பண்ண முடியும். இப்போ டாஸ்க்னா தெரியும், ஒரு printing a document, ஒரு document print பண்றது, writing a file into the diskல நம்ம ஃபைல் ரைட் அப் பண்றது, ஒரு ஃபைல் எடிட் பண்றது, ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்றது, இது ஒன்னொன்னுமே ஒவ்வொரு டாஸ்க் தான். இந்த சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம ஒரு சிங்கிள் டாஸ்க் மட்டும்தான் at a timeல பண்ணும். முன்னாடி உள்ள அந்த டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னா நம்மளோட சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். செகண்ட் ஒன் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா மல்டிபிள் யூசர்ஸ் லேன் கனெக்ஷன் மூலமா ஒரு சர்வர்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் மல்டி ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா மல்டிபிள் யூசர்ஸ் இருப்பாங்க. இந்த ஒவ்வொரு யூசரும் சேம் டேட்டா சேம் அப்ளிகேஷனை அட் எ டைம்ல சர்வர்ல இருந்து ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மல்டி ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் ப்ராசஸர் இருக்கும். ப்ராசஸர்னா தெரியும், CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இப்போ நம்ம கம்ப்யூட்டேஷன் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஃபாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்காக என்ன பண்றோம்னா ஒவ்வொரு சிங்கிள் டாஸ்கையும் மல்டிபிள் டாஸ்கா டிவைட் பண்ணி சின்ன சின்ன பார்ட்ஸா டிவைட் பண்ணி அந்த ஒவ்வொரு பார்ட்ஸையும் ஒவ்வொரு ப்ராசஸர் பண்ணும். இப்போ ஒரு சேம் டாஸ்கோட வேரியஸ் பார்ட்ஸை ஒவ்வொரு ப்ராசஸரும் பண்ணும். இதனால நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதான் இந்த மல்டி யூசருக்கும் மல்டி ப்ராசஸிங் உள்ள டிஃப்ரென்ஸ். மல்டி யூசரில் மோர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இருப்பாங்க, இங்கே மோர் நம்பர் ஆஃப் ப்ராசஸர் இருக்கும். ஒவ்வொரு ப்ராசஸரும் சேம் டாஸ்கோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை பண்ணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா டேட்டாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுதான் 4 different types of operating system. First, single user single task operating system. Second, multi-user operating system. Third one, multi-processing operating system. Fourth one, distributed operating system. Next, part 3. Part 3 வந்து 3 marks questions. First question, what are the advantages and disadvantages of time sharing features? Time sharing system என்னன்னு பார்க்கலாம். இப்போ இங்க நிறைய ப்ராசஸஸ் இருக்கும், நிறைய ப்ராசஸஸ். ஸோ இந்த ப்ராசஸை வெயிட் பண்ண வைக்காம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் ஃபிக்ஸட் டைம் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபிக்ஸட் டைம் அலோகேட் பண்ணி ஒவ்வொரு ப்ராசஸையும் இப்படி சீக்வன்ஸா பண்ணிட்டே வருவாங்க. அந்த ஃபிக்ஸட் டைம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ஒவ்வொரு ப்ராசஸையும் சீக்வன்ஸா பண்ணிட்டே வருவாங்க. அதான் டைம் ஷேரிங் சொல்லுவாங்க. இந்த டைம் ஷேரிங் சிஸ்டத்தோடைய அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். Here first one, it allows execution of multiple tasks or processes concurrently. இங்க என்ன பண்ணுவோம்னா மல்டிபிள் டாஸ்க் மல்டிபிள் ப்ராசஸஸ். டாஸ்க்னா ப்ராசஸ் தான் டாஸ்க். இங்க 3 ப்ராசஸஸ் இருக்கு. இந்த 3 ப்ராசஸஸும் ஒன் ஆஃப்டர் அதர கன்கரண்டா ஒரு ஃபிக்ஸட் டைம் அலோகேட் பண்ணி பண்ணுவாங்க. It allow execution of multiple tasks or processes concurrently. ஒன் ஆஃப்டர் அதரா பண்றதா கன்கரண்ட் ப்ராசஸ்னு சொல்லுவோம். Second point, for each task a fixed time is allocated. ஒவ்வொரு டாஸ்க்கும் ஃபிக்ஸட் டைம் அலோகேட் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபிக்ஸட் டைம் மட்டும் தான் அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த டைம் முடிஞ்சதும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராசஸர் நெக்ஸ்ட் ப்ராசஸுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணிரும். இங்க சொல்லிருக்காங்க ஈச் டாஸ்க் a fixed time is allocated. ஒவ்வொரு டாஸ்க்கும் ஃபிக்ஸட் டைம் அலோகேட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், reduces the CPU ideal time. இங்க ஐடியல்னா தெரியும், ஐடியல்னா சும்மா இருக்கிறது தான் ஐடியல்னு சொல்லுவோம். இப்போ இந்த ப்ராசஸர் சிபியூனா ப்ராசஸர் வந்து மல்டிபிள் டாஸ்க்கை ஒன் ஆஃப்டர் அனதரா கன்கரண்டா பண்ணிட்டே இருக்கிறதுனால இங்க இந்த ப்ராசஸர் ஐடியலா இருக்கிற டைமை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டைம் ஷேரிங் சிஸ்டம்ஸ் கன்சியூம்ஸ் மோர் ரிசோர்சஸ், ஸோ இட் நீட்ஸ் ஸ்பெஷல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த டைம் ஷேரிங் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா CPU ஐடியலா இருக்காது. CPU ஏதாவது ஒரு ப்ராசஸ பண்ணிட்டே இருக்கும். ஸோ நிறைய ப்ராசஸ் கன்கரண்டா பண்ணிட்டே இருக்கிறதுனால நிறைய ரிசோர்சஸ கன்சியூம் பண்ணும்.
இப்போ ரிசோர்சஸ்னா தெரியும், ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்றதுக்கு தேவையான டேட்டா, இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், மெமரி, இதெல்லாம் தான் ரிசோர்சஸ். சோ நிறைய ரிசோர்சஸ் தேவைப்படுறதுனால நமக்கு ஸ்பெஷல் ஆபரேட்டிங் சிஸ்டம் வேணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், டைம் ஷேரிங் சிஸ்டம்ஸ் should have high specification of hardware. High specification of hardware வேணும்னு சொல்றாங்க. Next 3 mark question, explain and list out the mobile operating system. Next mobile operating system பத்தி explain பண்ண சொல்லிருக்காங்க. Operating systemனா தெரியும், operating system வந்து ஒரு system software. இப்போ யூசர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா நமக்கு ஒரு இன்டர்மீடியேட்டர் வேணும். அந்த இன்டர்மீடியேட்டர் தான் நம்மளுடைய ஆபரேட்டிங் சிஸ்டம். நம்ம யூஸ் பண்ற மொபைல் டிவைசஸ் பாத்தீங்கன்னா மொபைல் போன்ஸ், அப்புறமா டேப்லெட் யூஸ் பண்றோம், நெக்ஸ்ட் MP3 பிளேயர்ஸ் யூஸ் பண்றோம். இதெல்லாம் தான் மொபைல் டிவைசஸ்னு சொல்லுவாங்க. இந்த மொபைல் டிவைசஸ்ல யூஸ் பண்ற ஆபரேட்டிங் சிஸ்டம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க. Let's see here. Mobile operating system is a operating system that is designed to run on mobile devices such as phone, tablets and MP3 players. இந்த மொபைல் டிவைசஸ் எப்படி டிசைன் பண்ணிருப்பாங்கன்னா, டிசைன் டு ரன் ஆன் மொபைல் டிவைசஸ். மொபைல்னா தெரியும், மூவபிள், மூவ் பண்றதா, ஒரு பிளேஸ்ல இருந்து அனதர் பிளேஸுக்கு ஈஸியா மூவ் பண்றதா மொபைல்னு சொல்லுவாங்க. மொபைல் டு ரன் ஆன் மொபைல் டிவைசஸ். இன்னைக்குள்ள மொபைல் டிவைசஸ் பாத்தீங்கன்னா போன், நம்மளுடைய மொபைல் போன், டேப்லெட்ஸ் அண்ட் MP3 பிளேயர்ஸ், இதுல எல்லாம் ஈஸியா ரன் ஆகுற மாதிரி இந்த மொபைல் ஆபரேட்டிங் சிஸ்டம் டிசைன் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க. Next point, these mobile devices are different from desktop and laptop computers and hence they need special operating system. இந்த mobile devices பாத்தீங்கன்னா இந்த mobile phone, tab, அப்புறம் MP3 players இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், லேப்டாப் கம்ப்யூட்டரோட டிஃபரெண்டா இருக்கும். இந்த மொபைல் டிவைசஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி மெமரி ஸ்பேஸ் நிறைய இருக்காது, அதே டைம்ல நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்காது. அதனால இந்த மொபைல் டிவைசஸ் ஆபரேட் பண்றதுக்கு நமக்கு ஸ்பெஷல் ஆபரேட்டிங் சிஸ்டம் வேணும்னு சொல்றாங்க. ஹென்ஸ் தே நீட் ஸ்பெஷல் ஆபரேட்டிங் சிஸ்டம். அந்த மொபைல் ஆபரேட்டிங் சிஸ்டம் தான் நம்மளுடைய ஆப்பிள் iOS. ஆப்பிள் iOSனா ஆப்பிள் ஐபோன் ஆபரேட்டிங் சிஸ்டம். செகண்ட் கூகுள் ஆண்ட்ராய்டு ஆபரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ் ஆபரேட்டிங் சிஸ்டத்துக்கும் லினக்ஸ் ஆபரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ள டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. First, Windows operating system பத்தி பார்க்கலாம். Microsoft Windows is a family of proprietary operating system. Windows operating system வந்து proprietary operating systemத்தோட ஃபேமிலின்னு சொல்றாங்க. Proprietary operating systemனா சாஃப்ட்வேர் வந்து freely available கிடையாது. யார் வேணாலும் அதை எடுத்து மாடிஃபை பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அதான் நான் ஃப்ரீ லைசன்ஸ்னு சொல்லுவோம். அதான் proprietary operating systemனு சொல்லுவோம். இதை வந்து அந்த பர்டிகுலர் ஓனர் மட்டும்தான் அவங்க தேவைக்கு ஏற்றபடி மாடிஃபை பண்ணிக்கலாம், அவங்க மட்டும்தான் வியூ பண்ணி பார்க்கலாம். அதான் ப்ரொப்ரையாட்டரி ஆபரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், விண்டோஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம்ஸ் கேன் பி மாடிஃபைடு ஒன்லி பை த கம்பெனி தட் ஓன்ஸ் இட். அந்த கம்பெனி மட்டும்தான், அவங்க மட்டும்தான் வியூ பண்ணி அவங்க மட்டும்தான் மாடிஃபை பண்ணிக்கலாம். அதான் கேன் பி மாடிஃபைடு ஒன்லி பை தட் கம்பெனி தட் ஓன்ஸ் இட். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், கமர்ஷியல் நாட் ஃப்ரீ லைசன்ஸ்ட். கமர்ஷியல்னா தெரியும், கமர்ஷியல்னா ஒரு பர்டிகுலர் பிசினஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்றதா கமர்ஷியல்னு சொல்லுவோம். நாட் ஃப்ரீ லைசன்ஸ்ட், இங்க வந்து ஃப்ரீ லைசன்ஸ்ட் கிடையாது. நெக்ஸ்ட் லினக்ஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். லினக்ஸ் இஸ் ஏ ஃபேமிலி ஆஃப் ஓபன் சோர்ஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம். இப்போ ஓபன் சோர்ஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம்னா இது வந்து ஃப்ரீ அவைலபிலிட்டியா இருக்கும், இதோட கோட் வந்து ஃப்ரீ அவைலபிலிட்டியா இருக்கும். யார் வேணாலும் அதை யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ண கோட அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். Second point, it can be modified and distributed by anyone around the world. இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ அவைலபிலிட்டியா இருக்கும், அதனால யார் வேணாலும் வியூ பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். மாடிஃபை பண்ண கோட வந்து அரௌண்ட் த வேர்ல்டுல யார் வேணாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ லைசன்ஸ் தான், அதனாலதான் இதை ஓபன் பண்ணி மாடிஃபை பண்றதுக்கு அலோவ் பண்ணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது, எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அல்காரிதம்ஸ் இன் ஆபரேட்டிங் சிஸ்டம். நம்ம ஆபரேட்டிங் சிஸ்டம்ல யூஸ் பண்ற இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அல்காரிதம்ஸ் கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 4 டிஃபரெண்ட் அல்காரிதம்ஸ் இருக்கு. அதான் the following algorithms are mainly used to allocate the job தான் ப்ராசஸ்னு சொல்லுவோம், to the processor. The first one first in first out, அதான் சிம்பிளா FIFOன்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட், அதான் சிம்பிளா SJFன்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் ரவுண்ட் ராபின், ஃபோர்த் ஒன் பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி. இந்த ஃபர்ஸ்ட் வந்து FIFO பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஷெட்யூலிங் பார்க்கலாம்.
இந்த first in first outல first step பார்க்கலாம். This algorithm is based on queuing technique. Queuing techniqueனா என்னன்னு பார்க்கலாம். இங்க queuing techniqueனா என்னன்னு தெரியும். இந்த queueல எந்த process first enter ஆகுதோ அந்த process first complete ஆகி வெளியே போகும். அதான் இந்த queuing technique. அதான் இங்க சொல்லிருக்காங்க. Technically, the process that enters the queue first is executed first by the CPU. இந்த queueல எந்த process first enter ஆகுதோ அந்த processor execute பண்ணி வெளியே அனுப்பும். Then followed by the next and so on. இந்த queueல enter ஆகிற ஒவ்வொரு processஐயும் processor இந்த order base பண்ணி execute பண்ணி வெளியே அனுப்பிட்டே இருக்கும். இப்போ processor வேற process வேற. processorனா CPU, நம்மளுடைய CPU தான் processor. processனா ஒவ்வொரு job, task தான் process. அதுதான் இங்க சொல்லிருக்காங்க. The processes are executed in the order of the queue. queueல enter ஆகிற ஒவ்வொரு processோட order படி ஒவ்வொரு processஐயும் processor பண்ணி வெளியே அனுப்பும். இதுதான் first in first out scheduling ஓட procedure. next shortest job first scheduling பார்க்கலாம். இதுதான் SJF னு ஷார்ட்டா சொல்லுவோம். இந்த ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா எந்த ப்ராசஸோடைய டைம் வந்து லெஸ்ஸா இருக்கு, இல்ல எந்த ப்ராசஸ் வந்து ஸ்மாலஸ்ட் டைம் எடுத்துக்குது, ஸ்மாலஸ்ட் ப்ராசஸ் எது, அந்த ப்ராசஸை ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸர் பண்ணி வெளியே அனுப்பும். இங்க பாத்தீங்கன்னா ப்ராசஸ் P1 வந்து லெஸ் டைம் இருக்கு, நெக்ஸ்ட் ப்ராசஸ் P2 அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் லெஸ் டைம் இருக்கு. ஸோ எந்த ப்ராசஸுக்கு லெஸ் டைம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ப்ராசஸர் பண்ணி வெளியே அனுப்பும். இங்க பார்க்கலாம். This algorithm works based on the size of the job being executed by the CPU. இது எப்படி ஒர்க் ஆகும்னா size of the jobனா process, இந்த ப்ராசஸோட சைஸை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எந்த ப்ராசஸோட சைஸ் லெஸ்ஸா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். கன்சிடர் 2 jobs. இங்க A ஜாப் இருக்கு, A and B 2 ஜாப். அந்த ஃபர்ஸ்ட் ஜாபோட சைஸ் 6 கிலோபைட்ஸ், செகண்ட் ஜாபோட சைஸ் 9 கிலோபைட்ஸ். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஜாபோட சைஸ் வந்து 6 கிலோபைட்ஸ், லெஸ் சைஸ். சோ இங்க என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஜாபை ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி வெளியே அனுப்பும். அதான் பைட்ஸ். ஃபர்ஸ்ட் the job A will be assigned and then job B gets its turn. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து லெஸ் சைஸ் 6 கிலோபைட்ஸ். சோ இந்த ஃபர்ஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி அனுப்பும், நெக்ஸ்ட் செகண்ட் ஜாபை எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங்கோட அல்காரிதம். நெக்ஸ்ட் ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் பாத்தீங்கன்னா டைம் ஷேரிங் சிஸ்டத்துக்காக டிசைன் பண்ணதா இந்த ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங். இந்த ரவுண்ட் ராபின் ஷெட்யூல பாத்தீங்கன்னா இங்க ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் பிக்சட் டைம் அலோகேட் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த பிக்சட் ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும், இங்க 20 மினிட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 20 மினிட்ஸ் மட்டும்தான் ஒவ்வொரு ப்ராசஸும் எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த டைம் பியாண்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸர் என்ன பண்ணா நெக்ஸ்ட் ப்ராசஸுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணும். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் ஜாப் ப்ராசஸ் 1 20 மினிட்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட் 20 மினிட்ஸ் முடிச்சதும் ப்ராசஸர் என்ன பண்ணா ப்ராசஸ் 2க்கு வரும். அது மாதிரி ப்ராசஸ் 2 என்ன பண்ணும் 20 மினிட்ஸ் தான் நடக்கும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் 3க்கு வரும். ப்ராசஸ் 3 என்ன பண்ணும் 20 மினிட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ப்ராசஸ் P4க்கு வரும். இப்போ ஃபோர்த் ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், திரும்ப எகெயின் ஃபர்ஸ்ட் ப்ராசஸுக்கு போகும். அங்க போயிட்டு என்ன பண்ணும், ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும். அது மாதிரி ப்ராசஸ் P2 P3 P4 இந்த மாதிரி சர்க்குலர் மேனர்ல நடந்துட்டே இருக்கும். இதான் டைம் ஷேரிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். இங்க அதான் சொல்லிருக்காங்க ரவுண்ட் ராபின் அதாவது ஷார்ட்டா RR ஷெட்யூலிங் அல்காரிதம்னு சொல்றோம். இஸ் டிசைன்ட் எஸ்பெஷலி ஃபார் டைம் ஷேரிங் சிஸ்டம். டைம் ஷேரிங் சிஸ்டத்துக்காகவே டிசைன் பண்ணதான் இந்த ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் அல்காரிதம். ஜாப்ஸ் தான் நம்ம ப்ராசஸ்னு சொல்லுவோம். ஆர் அசைன்ட் அண்ட் ப்ராசஸர் டைம் இன் ஏ சர்க்குலர் மெத்தட். இங்க ஒவ்வொரு ப்ராசஸையும் ப்ராசஸருக்கு சர்க்குலர் மெத்தட்ல நம்ம அசைன் பண்ணிட்டே இருப்போம். ஒவ்வொரு ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் சர்க்குலர் மெத்தட்ல ஒவ்வொரு ப்ராசஸும் அசைன் ஆயிட்டே இருக்கும். அதான் ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங். ஃபோர்த் மெத்தட் பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி. ப்ரையாரிட்டினா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஜாபுக்கும் ப்ரையாரிட்டி அசீம் பண்ணிருப்பாங்க 1 2 அந்த மாதிரி ப்ரையாரிட்டி. இங்க எந்த ஜாபுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கோ அந்த ஜாபு ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதான் the given job is assigned based on the priority. The job which has higher priority has more important than other job. எந்த ஜாபுக்கு ஹையர் ப்ரையாரிட்டி இருக்கோ அந்த ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட 4 ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அல்காரிதம்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், செகண்ட் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட், third round robin method, fourth one based on priority. Next we can see about part 4, which is 5 marks questions. Here first question, explain the concept of a distributed operating system.
டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்னா ஒரு பர்டிகுலர் நோடோட ஒர்க் லோட் ரெடியூஸ் பண்றதுக்காக அந்த டேட்டாவை என்ன பண்றாங்கன்னா நிறைய நோடுல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் நம்ம ஃபேஸ்புக் டேட்டா எடுத்துக்கலாம். ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபேஸ்புக் டேட்டா நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் சர்வர் மட்டும் நமக்கு பத்தாது. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா டே பை டே டெய்லி பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் டெய்லி அவ்வளவு லைக்ஸ் கொடுக்குறாங்க, போஸ்ட் பண்றாங்க, நிறைய டேட்டா அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் சர்வர் மட்டும் நமக்கு பத்தாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு தனித்தனி லொகேஷன்ஸுக்கும் தனித்தனி சர்வர் யூஸ் பண்ணுவோம். இந்த சர்வர் என்ன பண்ணுவோம், டிஜிட்டல் நெட்வொர்க் மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டிஜிட்டல் நெட்வொர்க்ல நம்ம தேவைக்கு ஏற்றபடி ஈஸியா நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ் ஆட் பண்ணிட்டே போகலாம். இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட மெயின் கான்செப்ட். Let's see here. This feature takes care of the data and applications that are stored and processed on multiple physical locations across the world over the digital network. There are two types of digital network இருக்கு. One வந்து internet and another one வந்து intranet. இந்த இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா யாரு வேணாலும் எந்த லொகேஷன்ல இருந்து வேணாலும் எந்த லொகேஷன்ல டேட்டா வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இன்ட்ராநெட் அந்த மாதிரி கிடையாது. இங்க இன்டர்நெட் பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன், ஒரு பர்டிகுலர் காலேஜ், ஒரு பர்டிகுலர் கம்பெனி மட்டும் யூஸ் பண்றத இன்டர்நெட் கனெக்ஷன் சொல்லுவோம். இங்க இன்டர்நெட் வந்து காமன் வேர்ல்டு வைடு வெப்பா யூஸ் பண்றத இன்டர்நெட். இன்டர்நெட் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் மட்டும் அவங்க தனி பர்பஸ்க்காக, தட் இஸ் பிரைவேட், அவங்க யூஸ் பண்றத இன்டர்நெட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், தி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் யூஸ்ட் டு ஆக்சஸ் ஷேர்ட் டேட்டா அண்ட் ஃபைல்ஸ் that reside in any machine around the world. இந்த distributed operating system யூஸ் பண்ணி இந்த வேர்ல்டுல எந்த லொகேஷன்ல டேட்டா வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இங்க ஒரு கண்டிஷன், டு ஆக்சஸ் ஷேர்ட் டேட்டா அண்ட் ஃபைல்ஸ். இப்போ பப்ளிக்கா உள்ள டேட்டா மட்டும்தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும், எல்லா டேட்டாவும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆக்சஸ் ஷேர்ட் டேட்டா அண்ட் ஃபைல்ஸ் that reside in any machine around the world. Next point, the user can handle the data from different locations. யூசர்னா யார் கம்ப்யூட்டர்ல டேட்டாவை ஆக்சஸ் பண்றாங்களோ அவங்க தான் யூசர். இப்போ என்ன பண்ண முடியும்னா நம்ம ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல இருந்து டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், the users can access as if it is available on their own computer. Next we can see the advantages of distributed operating system. Here first one, a user at one location can make use of all the resources available at another location over the network. என்ன சொல்றாங்கன்னா ஒரு யூசர் ஒரு லொகேஷன்ல இருந்துட்டு, இப்போ நான் இங்க இந்தியாவில இருந்து டேட்டா ஆக்சஸ் பண்றேன்னா இப்போ can make use of all the resources available at another location over the network. அந்த இன்டர்நெட்ல இருக்கிற another location, ஃபார் எக்ஸாம்பிள் USA சர்வர்ல ஸ்டோர் பண்ணி இருக்கிற டேட்டா நான் ஆக்சஸ் பண்ணணும்னா டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதான் சொல்லியிருக்காங்க, a user at one location can make use of all the resources available at another location over the network. Next point, many computer resources can be added easily in the network. இந்த நெட்வொர்க்ல நம்ம தேவைக்கு ஏற்றபடி many new computer resources நம்ம ஆட் பண்ணிட்டே வரலாம். Next, improves the interaction with the customers and clients. கஸ்டமருக்கும் கிளையண்ட்டுக்கும் உள்ள இன்டராக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ரெடியூசஸ் த லோட் ஆஃப் த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர். இங்க ஹோஸ்ட் கம்ப்யூட்டர்னா இந்த இன்டர்நெட்ல இருக்கிற ஒவ்வொரு நோடுமே நம்ம ஹோஸ்ட் கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். நம்ம இப்ப என்ன பண்றோம்னா நம்ம டேட்டாவை நிறைய நோடுல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வைக்கிறோம். டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வைக்கிறதுனால ஒவ்வொரு ஹோஸ்ட் கம்ப்யூட்டரோட ஒர்க்லோட நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட மெயின் எய்மே அதான், ரெடியூஸ் த லோட் ஆன் த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர். Next, second question, explain the main purpose of an operating system. Operating systemத்தோட main purpose explain பண்ண சொல்லிருக்காங்க. இது 5 marks question. First வந்து operating systemத்தோட definition எழுதணும். operating systemனா என்னன்னு எழுதணும், அதோட diagram போட்டுக்குங்க. operating systemனா தெரியும், an operating systemத்தை தான் சிம்பிளா OS னு சொல்லுவோம். is a system software. இது வந்து ஒரு system software which is an interface between user and computer hardware. யூசருக்கும் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேருக்கும் உள்ள ஒரு இன்டர்மீடியேட்டர், ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ இந்த யூசர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்னா தெரியும், இன்புட் அவுட்புட் டிவைசஸ், அப்புறம் மெமரி டிவைஸ், தென் ப்ராசஸர், இது கூட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னா நமக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும், ஒரு இன்டர்மீடியேட்டர், ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும். அந்த டிரான்ஸ்லேட்டர் தான் நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்.
நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜஸ் ஆல் தி சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லா ஹார்ட்வேர் டிவைஸ் கூட கம்யூனிகேட் பண்றது, அப்புறம் எல்லா சாஃப்ட்வேர் மேனேஜ் பண்றது எல்லாம் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். நெக்ஸ்ட் பாயிண்ட், மோஸ்ட் ஆஃப் த டைம் தேர் ஆர் மெனி டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் running on the same time. They all need to access the computer, CPU, memory and storage. இப்போ இந்த கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ஸ் ப்ரோக்ராம் சேம் டைம்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கும். இப்போ ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் டிஃப்ரெண்ட் ரிசோர்சஸ் தேவைப்படும். பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமுக்கு இன்புட் டிவைஸ் தேவைப்படலாம், ஒரு ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் டிவைஸ் தேவைப்படும், ஒரு ப்ரோக்ராமுக்கு மெமரி டிவைஸ் தேவைப்படும், அப்புறமா சில ப்ரோக்ராம்ஸ் ப்ராசஸர் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் தேவைக்கேற்றபடி அந்த ரிசோர்சஸ் எல்லாத்தையும் அலோகேட் பண்ணி கொடுக்கறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க, மெனி டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் ரன்னிங் அட் த சேம் டைம், தே ஆல் நீட் டு ஆக்சஸ் த கம்ப்யூட்டர்ஸ், CPU, memory and storage. Next important point, the need of operating system is basically an interface between the user and hardware. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட பேசிக் நீடு சொல்லிருக்காங்க. இட் இஸ் an interface between user and hardware. இப்போ யூசருக்கும் இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேருக்கும் உள்ள ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதான் இங்க an interface between the user and hardwareனு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட மெயின் இம்பார்ட்டன்ட் யூஸ் சொல்லிருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க்ஸ் as டிரான்ஸ்லேட்டர். இப்போ இதை ஏன் டிரான்ஸ்லேட்டர்னு சொல்றோம்னா, இப்போ யூசருக்கு ஹை லெவல் லாங்குவேஜ் தெரியும், நம்ம பேசுற தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ். பட் மெஷினுக்கு தெரிஞ்சது எல்லாமே பைனரி கோட், லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம், அதான் 0-1. இந்த யூசருக்கு தெரிஞ்ச ஹை லெவல் லாங்குவேஜ் மெஷினுக்கு புரியுற மாதிரி, மெஷினுக்கு புரியுற லாங்குவேஜ் லோ லெவல் லாங்குவேஜ், அதான் பைனரி லாங்குவேஜ்னு சொல்லுவோம், 0-1 ஃபார்மேட்ல இருக்கும். இந்த மெஷினுக்கு புரியுற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்த ப்ராசஸ் எகெயின் மெஷின் ப்ராசஸ் பண்ணி எகெயின் சேம் பைனரி லாங்குவேஜ்ல தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். எகெயின் நம்மளுடைய சொல்யூஷன் ரிசல்ட் இந்த பைனரி லாங்குவேஜ்ல தான் இருக்கும், 0-1 ஃபார்மேட்ல தான் இருக்கும். எகெயின் இந்த 0-1 ஃபார்மேட்டை ஹியூமனுக்கு புரியுற மாதிரி ஹை லெவல் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பண்ணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். இது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இங்க நான் என்ன பண்றேன், 2 நம்பர்ஸ் ஆட் பண்றேன், 2 + 3. இது என்ன பண்ணும்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மெஷினுக்கு புரியுற மாதிரி 0-1 ஃபார்மேட்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். இந்த 2-3 இந்த பைனரி லாங்குவேஜ் ஃபார்மேட்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த ஹார்ட்வேருக்கு கொடுக்கறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்த ப்ராசஸ் மெஷின் என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணும். இந்த 2 3 ஆட் பண்ணி எகெயின் சேம் பைனரி லாங்குவேஜ்ல தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு இது பாஸ் பண்ணும். இங்க எகெயின் பாத்தீங்கன்னா நம்மளோட சொல்யூஷன் பைனரி லாங்குவேஜ்ல தான் இருக்கு. பைனரினா 0-1 ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ எகெயின் இத ஹியூமனுக்கு புரியுற மாதிரி ஹை லெவல் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 5 இது ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்ல இருக்கு. சேம் தான் இங்க சொல்லிருக்காங்க. இட் டிரான்ஸ்லேட்ஸ் த யூசர் ரிக்வெஸ்ட் இப்போ 2 + 3 அது நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ்ல இருக்கு இன்டு மெஷின் லாங்குவேஜ். அந்த மெஷின் லாங்குவேஜ்னா பைனரி கோடு 0-1 ஃபார்மேட்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ப்ராசஸஸ் இட் அண்ட் தென் சென்ஸ் இட் பேக் டு த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ மெஷின் என்ன பண்ணும், அந்த பைனரி லாங்குவேஜ்ல இருக்கிற அந்த ப்ராசஸ் பண்ணி எகெயின் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு தான் இந்த சொல்யூஷனை அனுப்பும். இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்கிற அந்த ப்ராசஸோட அவுட்புட்டும் பைனரி லாங்குவேஜ்ல தான் இருக்கும். எகெயின் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் அதை ஹை லெவல் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி யூசருக்கு புரியுற மாதிரி கொடுக்கும். அதான் நெக்ஸ்ட் சொல்லிருக்காங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கன்வெர்ட்ஸ் ப்ராசஸ்ட் இன்ஃபர்மேஷன் இன்டு யூசர் ரீடபிள் ஃபார்ம். இப்போ மெஷின் கொடுத்த அந்த ரிசல்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எகெயின் யூசர் ரீடபிள் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட இம்பார்ட்டன்ட் யூசஸ் பார்க்கலாம். the uses of operating systems. இங்க few uses தான் கொடுத்திருக்காங்க. The following are few uses of operating system. The first point, the main use of operating system is to ensure that a computer can be used to extract what the user wants it do. First point என்ன சொல்றாங்கன்னா, யூசர் கம்ப்யூட்டர்ல என்ன பண்ண விரும்புறாங்க, என்ன செய்யறதுக்காக கம்ப்யூட்டர் யூஸ் பண்றாங்க, இப்போ அதை என்ஷூர் பண்ணிக்கிறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், ஈஸி இன்டராக்ஷன் பிட்வீன் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரும் யூசரும் இன்டராக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான்.
Next point, starting computer operation automatically when power is turned on. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா பூட்டிங் ப்ராசஸ்னு சொல்றோம். இங்க பூட்டிங்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன். இப்போ கம்ப்யூட்டர்ல மெயின் மெமரி இருக்கும். இந்த மெயின் மெமரி சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும்போது எப்பவுமே பிளாங்கா தான் இருக்கும். பவர் எப்போ ஆஃப் பண்றோமோ அப்போ இந்த மெயின் மெமரியில டேட்டாவும் சேர்ந்து தான் டெலிட் ஆயிடும். அதான் இதை வாலட்டில் மெமரின்னு சொல்றோம். இப்போ யூசர் கம்ப்யூட்டர் கூட இன்டராக்ட் பண்ணணும்னா நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நார்மலா செகண்டரி ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இந்த செகண்டரி ஸ்டோரேஜ்ல இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை எப்படி மெயின் மெமரிக்கு கொண்டு வரும், மெயின் மெமரிக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து லோட் ஆகணும். இது எப்படி கொண்டு வரும் அதான் இந்த பூட்டிங்ல பாக்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்யூட்டர் ஸ்விட்ச் ஆன் பண்றோம். ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே இந்த கண்ட்ரோல் வந்து இந்த மதர் போர்டில் இருக்கிற ராமுக்கு போகும், ரீட் ஒன்லி மெமரிக்கு போகும். இந்த ரீட் ஒன்லி மெமரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் ஆஃப் போஸ்ட் ப்ரோக்ராம் இருக்கும், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் ப்ரோக்ராம் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆன உடனே என்ன பண்ணுன்னா கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணிருக்கிற எல்லா ஹார்ட்வேர் டிவைசஸும் ஒர்க் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கான்னு செக் பண்ணும். நம்ம பார்த்துருப்போம் கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே 1 செகண்ட் அதுல கனெக்ட் பண்ணிருக்கிற எல்லா டிவைசஸும் ஜஸ்ட் பிளிங்க் ஆயிட்டு போகும். அதான் இங்க வந்து செக் பண்ணும், எல்லா டிவைசஸும் ஒர்க் ஆக ரெடியா இருக்கான்னு செக் பண்ணும். எல்லா ஹார்ட்வேர் டிவைசஸும் ஒர்க் ஆக ரெடியா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இங்க பாத்தீங்கன்னா பயாஸ் ப்ரோக்ராம் இருக்கும். நெக்ஸ்ட் இதே ராம்ல தான் இருக்கும் பயாஸ் ப்ரோக்ராம். இந்த பயாஸ் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த பயாஸ் ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் தான் பூட்டிங் ப்ராசஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பயாஸ்ல பூட்ஸ்ட்ராப் லோடர்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அந்த பூட்ஸ்ட்ராப் லோடர் தான் இந்த செகண்டரி ஸ்டோரேஜ்ல இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை மெயின் மெமரியில கொண்டு லோட் பண்ணும். இப்போ மெயின் மெமரியில ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்தோடனே கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கும். யூசர் கம்ப்யூட்டர் கூட இன்டராக்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் தான் பூட்டிங் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், கண்ட்ரோலிங் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். இந்த இன்புட் அவுட்புட் டிவைசஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். நெக்ஸ்ட் பாயிண்ட், மேனேஜ் த யூட்டிலைசேஷன் ஆஃப் மெயின் மெமரி. இப்போ மெயின் மெமரினா தெரியும், மெயின் மெமரினா நம்மளுடைய RAM, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி தான் மெயின் மெமரி. இப்போ இந்த மெயின் மெமரியில நம்ம ஒரு ப்ராசஸுக்கும் தேவையான மெமரி அலோகேட் பண்றது, டீஅலோகேட் பண்றது எல்லாமே இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ப்ரொவைடிங் செக்யூரிட்டி டு யூசர் ப்ரோக்ராம்ஸ். யூசர் ப்ரோக்ராம்ஸுக்கு தேவையான செக்யூரிட்டி எல்லாம் ப்ரொவைட் பண்றது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். தேர்ட் 5 மார்க் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓபன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஓபன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் கேட்டிருக்காங்க. Let's see the advantages. Here first one, open source operating system can be used as free, modified and distributed by anyone around the world. இங்க இந்த ஓபன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா ஃப்ரீலி அவைலபிள் சாஃப்ட்வேர். ஸோ ஃப்ரீலி அவைலபிளா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி நம்ம தேவைக்கு ஏற்றபடி மாடிஃபை பண்ணி அதை நம்ம யாருக்கு வேணாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். அதான் கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட் பை எனிஒன் அரவுண்ட் த வேர்ல்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஓபன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த கம்பெனி. இப்போ இந்த ஓபன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு டிபெண்டன்ட் கிடையாது, இண்டிபெண்டன்ட் ஆஃப் கம்பெனி. இப்போ கோடு வந்து ஃப்ரீ அவைலபிலிட்டியா இருக்கும். ஸோ அதனால நம்ம தேவைக்கு ஏற்றபடி நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணி அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், சீப்பர் தென் கமர்ஷியலி மார்க்கெட்டட் ப்ராடக்ட்ஸ். இப்போ கமர்ஷியலி மார்க்கெட்டட் ப்ராடக்ட்னா தெரியும், ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணுறதா கமர்ஷியலி மார்க்கெட்டட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இங்கே விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கமர்ஷியலி மார்க்கெட்டட் ப்ராடக்ட். அதனால தான் இந்த க்ளோஸ்டு சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நான் கமர்ஷியல். அதனால தான் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சீப்பராக இருக்கும். Important point, this is different from proprietary software like Windows, can be created by skillful and talented people. இங்க என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த ப்ரொப்ரையாட்டரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி கிடையாது. இந்த ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யாரு வேணாலும் அந்த ஸ்கில்ஃபுல் நாலேஜ் இருந்துச்சுன்னா அந்த டேலண்டட் பீப்புள் யாரு வேணாலும் அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம தேவைக்கு ஏற்றபடி ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் ஹைலி ரிலையபிள் அண்ட் மோர் ஃப்ளெக்சிபிள்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இட் இஸ் ஈஸி டு கஸ்டமைஸ் as per our need, so used by most of the organization. Most of the organization colleges பார்த்தீங்கன்னா அந்த சர்வர் எல்லாம் இந்த லினக்ஸ் சர்வர், யூனிக்ஸ் சர்வர் வச்சிருப்பாங்க. இதுக்கான இது வந்து ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ்னா நம்ம தேவைக்கு ஏற்றபடி அதை என்ன பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இது ஈஸி டு கஸ்டமைஸ்னு சொல்கிறோம்.
It is easy to customize as per our need. நம்ம தேவைக்கு ஏற்றபடி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் இந்த ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். இங்கே ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலி அவைலபிள், யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வல்னரபிள் டு மெலிசியஸ் யூசர்ஸ். மெலிசியஸ் யூசர்ஸ்னா தெரியும், டேட்டா ஹேக் பண்றவங்க, மிஸ்யூஸ் பண்றவங்க, சாஃப்ட்வேர் எல்லாம் மிஸ்யூஸ் பண்றவங்கள தான் மெலிசியஸ் யூசர்ஸ்னு சொல்லுவோம். இங்க ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நமக்கு தெரியும் ஃப்ரீலி அவைலபிள். ஸோ இதனால இது வந்து பாதுகாப்பானது இல்லைன்னு சொல்றாங்க. வல்னரபிள் டு மெலிசியஸ் யூசர்ஸ், ஈஸியா ஹேக் பண்ணி ஈஸியா மிஸ்யூஸ் பண்றதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் நாட் யூசர் ஃப்ரெண்ட்லி அஸ் கமர்ஷியல் வெர்ஷன்ஸ். இங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த யூனிக்ஸ் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. இப்போ இந்த கமர்ஷியல் வெர்ஷன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், யூசர் வந்து ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும், யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அந்த மெனுஸ், ஐகான்ஸ், பட்டன்ஸ், அந்த பாயிண்டிங் டிவைஸ் யூஸ் பண்ணி ஈஸியா செலக்ட் பண்ணி கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த யூனிக்ஸ் லினக்ஸ் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல அந்த மாதிரி கிடையாது. அதான் இட் இஸ் நாட் யூசர் ஃப்ரெண்ட்லி. இது யூஸ் பண்றதுக்கு நம்ம வந்து தனியா நம்ம கத்துக்கிட்டாதான் நம்ம இந்த லினக்ஸ் யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த லினக்ஸ் யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணா தனியாக கமாண்ட்ஸ் இருக்கும். அந்த கமாண்ட்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் இந்த ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நாட் யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், லேட்டஸ்ட் ஹார்ட்வேர் ஆர் இன்காம்பேக்டிபிள். இன்னைக்கு லேட்டஸ்டாக இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஹார்ட்வேர் டிவைசஸ் நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதான் லேட்டஸ்ட் ஹார்ட்வேர் ஆர் இன்காம்பேக்டிபிள்னு சொல்கிறோம். இப்போ இவ்வளோதான் 4th சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். இப்போது நம்ம எக்ஸாமுக்கு எழுதும்போது தேவையில்லாமல் கதையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை இதே மாதிரி பாயிண்ட் வைஸாக எழுதுனா பெட்டராக இருக்கும். இப்போது 5 மார்க்ஸ் கொஸ்டின் ஆன்சர் எழுத போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது ரிலேட்டடான டெஃபினிஷன் இல்லை வாட் இஸ் தட் அந்த மாதிரி எழுதிட்டு அது ரிலேட்டடான டயக்ராம் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மெயின் பர்பஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னு எழுதுங்க. அதுக்கு ரிலேட்டடான டயக்ராமை சிம்பிளாக போடுங்க. சிம்பிளாக நல்லா நீட்டாக போடணும் டயக்ராம், சும்மா ஸ்கிரிபிள் பண்ணி வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு அந்த மெயின் பர்பஸை இது மாதிரி பாயிண்ட் வைஸ் எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க் வரும். டியர் சில்ட்ரன், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.